ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த சாங் வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்ப வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எடிட் பண்ணுறதும் ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக் இருப்பாருங்க. இது வந்து பண்ணாக்க நான் வந்து ChatGPT தான் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணேன். ஸோ அதுக்கான ஃப்ராண்ட் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ChatGPT வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பண்ணாக்க இன்றைக்கி அந்த லிமிட் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எப்படி எடிட் பண்ணுறேன்னு நான் வந்து பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபாண்ட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ அது கீழே வந்து பண்ணாக்க மெட்டீரியலில் வந்து பண்ணாக்க நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து பண்ணாக்க ஒரு 3 கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் தான் உங்களால் வந்து பண்ணாக்க பிக் எடிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஸோ கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு ஸோ நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த பிக்கை நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அங்கே காப்பி பண்ண ஃப்ராண்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு ஈரோ மார்க் மாதிரி வரும். ஜஸ்ட் அது நீங்கள் கொடுங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அது கொடுத்தீங்கன்னாக்க ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பண்ண உங்களுக்கு பிக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு பிக்கு சரியாக வரலனாக்க இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரீட்ரைன் கொடுத்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து பண்ணாக்க கிரியேட் ஆகி வரும். எப்போ உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் டவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் தான். கேர்ள் பிக்கும் சரி, கப்புளுக்கான பிக்கும் சரி, சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க ஃபோட்டோ மேப். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ChatGPT எடிட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பிக்கு மொபைலில் வந்து பண்ணாக்க சேரும். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ண பிக் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜ் பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் இருப்பாங்க. இது நாம் எப்படி ஹைட் மோஷனில் இன்வெர்ட் பண்ணி நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெக்ஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கும், அதை இங்கே கிளிக் பண்ணினாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணும் போது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரெண்டுத்தையுமே நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு கொடுங்க. இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இம்போர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இம்போர்ட்றதை மட்டும் மறக்காமல் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஹைட் மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷெட் லிங்க் வந்து விஷயம் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இம்போர்ட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க இந்த எடிட்டிங்கான QR இமேஜ் வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதை அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மொபைலில் வந்து பண்ண க்ரோம் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிங்கனாக்க கேமரா ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பாருங்கள். அந்த QR இமேஜை வந்து பண்ணாக்க ஸ்கேன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கோடு வரும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆகும். ஓகே, ஸோ நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மெத்தட் வந்து பண்ண உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் ரிலீஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே நான் வந்து பண்ண கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு பேக்ரவுண்டு லேயர் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிக்கு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன மூவ்ஃபிட் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் ஏரியா வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் டு கம்ப்ரஸ் ஏரியா இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் இன்டு வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கலர் வந்து பண்ணாக்க நான் எல்லோ கலர் தான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணால் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ நீங்கள் எந்த கலர் நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் எல்லோ கலர் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பேக்ரவுண்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பிக் ஆட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் பேஜ் பிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கில் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடையாச்சா? இப்போ இதுக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதிலே இருக்கட்டும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபேம் ஆப்ஷன் இருக்கும், அவங்க ஒரு கீஃபேம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ணாக்க ஒரு கீஃபேம். லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க கொஞ்சம் நான் லெஃப்ட் சைட்லேருந்து வர மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க கொஞ்சம் நான் லைட்டாக வந்து பண்ணாக்க லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு போயிட்டு இதை ரைட் சைடில் கொஞ்சமாக லைட்டாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இதை ஃபுல்லாக கொஞ்சம் ரைட் சைடில் மூவாகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதுக்கு கிராஃப் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 கிஃபேமுக்கு சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு ஸோ இதுலேயும் சேம் மெத்தடில் ஆப்போசிட்டில். ஓகே, இப்போ அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். இப்போ எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்டில் போய்க்குங்க. இதில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபேட் இன் அவுட்டுன்னு வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அது சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க அது ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட் எந்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன் அவுட் வந்து பண்ணாக்க 0.30 இல்லைனாக்கா 40 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லேயர் அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு அடுத்தடுத்த லேயரில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பின்றதை கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பிக்கை நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க அது கம்ப்ரஸ் ஆகும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் சேம் மெத்தட் தான், ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கம்மி பண்ணுறதுனாக்க இது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாக்க இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சா? இதுக்கு நாம் இப்போ நாம் இதுக்கு பிக்கு ரெப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணுற கொட்டிஸ்டான் கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் எடிட் பண்ணிட்டு கேர்ள் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேல் பிரச்சனை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபிட்னி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரால் உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆடலைனாக்க இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரால் அசென்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆட் அவ்வளோதான். இதே சமயத்தில் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பண்ணாக்க கப்பிள் பிக்கு இதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ சேம் மெத்தடில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட்டு இந்த பிக்கில் ஏரியா வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் போயிட்டு பிக்கு மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ரிப்ளேஸ் மட்டும் வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கப்பிள் பிக்காக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்க ஃபஸ்ட்டு 2 பிக் இருப்பாருங்க, பாய் கேர்ள் பிக்கு, இந்த 2 லேயர் தான் நம்ம அங்கே ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு இந்த சைடில் கண்ணுமா இருக்கா இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்க கேர்ள் பிக் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி டூல்லே இருக்கா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்கலாம். கரெக்டாக 24.29 செகண்ட் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற அந்த கேர்ள் பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக நேரம் வந்து பண்ணாக்க நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம அந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேர்ள் பிக்கு பேக்கில் கொண்டு போயிடலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி பாய் பிக்குக்கு கீழே வர மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பாய் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேர்ள் பிக் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரால் இதை கொஞ்சம் சைஸை வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு பிக்கு கீழே ஒரு டெம்ப்ளேட்டே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா பிக்குக்கும் மேலே கொண்டு போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ ரெடி.